என்னைக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். இதுதான் நம்ம சனாதன தர்மத்தினுடைய பெரிய பலம். இப்போ ஒருத்தர் கவனிச்சுட்டே இருப்போம், இவா என்ன தப்பு பண்றா, அவா என்ன சரி பண்றா. இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது மாற்றி மாற்றி கவனிச்சுட்டே இருப்போம். அதனால தான் நாமெல்லாம் ஒழுங்காக வளர்ந்தோம். நீங்கள் கூட்டு குடும்பம் இல்லை பார்த்தீங்களா, குழந்தைகள் அப்படியே ஸ்பை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது அண்ணா அடிப்பான், தம்பி திட்டுவான், அக்கா உதப்பா. நம்மளை தாண்டி மறந்து போய் கூட தப்பு பண்ண முடியாது. அவ்வளோதான். இப்போ தனி குடும்பம் ஆகிடுதா எல்லாரும் ஒரே ஃபோக்கஸ், எல்லாரும் சிசிடிவி கேமரா மாதிரி அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோமா, குழந்தைக்கு டென்ஷன் ஆகிடும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. அப்போ இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் தான் சனாதன தர்மத்தினுடைய பலம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மோசம் கிடையாது, இது அவசியம். எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த சித்தாந்தத்தை லோகத்தில் பிரகடனம் பண்ணமோ பகவான் அதற்கு தகுந்தா போல மகாத்மாக்களை பூமியில் அவதாரம் பண்ண வைக்கிறார். சுவாமி ராகவேந்திரர் காலம், ராகவேந்தருடைய குரு பரமபதிச்சோட அடுத்த பீடத்துக்கு யார் வரணும்னு ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. ஏன்னா ராகவேந்திரர் தான் முதல்ல அவர் கூப்பிடுறார். அப்போ ராகவேந்தர் முதல்ல சன்னியாச தர்மத்துக்கு ஒத்துக்கல, வெங்கடநாதன். அப்போ இன்னொருத்தருக்கு சன்னியாச தர்மத்தை கொடுத்தாச்சு. அவர் பேர் யாதவேந்திரன்னு பேர், யாதவ இந்திரன். இவருக்கு அப்புறமா தான் இவருக்கு சன்னியாசம் வாங்கிட்டார், ராகவ இந்திரன்னு பேர். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, பீடாதிபதி யார் வரணும்னு ராகவேந்திரர் சொல்றார், நீர் தான் முதல்ல சன்னியாசம் வாங்கின்றீர், அதனால உமக்குத்தான் இந்த அதிகாரம்னுட்டார். அப்போ யாதவேந்திர சுவாமிகள் சொன்னார், இல்லை ஆச்சாரியன் நீ வரத ஆராதனால என்னை வச்சுட்டார், இப்போ நீர் தான் வந்தாச்ச, நீர் தான் பீடாதிபதினு ஒரு ஆரோக்கியமா நீயானா எனக்கு தான் போட்டி இல்லை, நீதான் ரெண்டு பேரும் அடுத்தவருக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கா. அப்போ யாருக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியல. அப்போ அவன் ரெண்டு பேரும் பேசிட்டு இப்படி போனாலும் ஒரு காட்டு பக்கத்தில் ஒரு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தானா. மாடு மேய்ச்சிட்டு இருந்த பையனை கூப்பிட்டு, இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு தர்க்கம் நடந்துட்டு இருக்கு, ரெண்டு பேரும் வேத பெரியாழ்வார் ஆண்டாள் திருப்பானாழ்வார் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார், இப்படி இதில் தொண்டரடிப்படி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் மீட் பண்ணியிருக்கார் சமகாலத்தவா, திருமங்கை ஆழ்வார் திருஞான சம்பந்தர் மீட் பண்ணியிருக்கார் சமகாலத்தவா. இந்த காழி ஸ்ரீராம விண்ணகரம் சீர்காழி திருஞான சம்பந்தரும் திருமங்கை மன்னனும் மீட் பண்ணியிருக்கார். திருமங்கை மன்னன் கையில் இருக்க வேலே திருஞான சம்பந்தர் கொடுத்தது தான். அப்படிதான் காண கிடைக்கிறது, சரித்திரத்தை அப்படி காண கிடைக்கிறது. ஆண்டாளும் பெரியாழ்வாரும் சமகாலத்தவா, பொய்யாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நமக்கே தெரியும் சமகாலத்தவா. அவள் மூணு பேர் சேர்ந்து திருக்கோவிலில் அன்பே தகலியா வையம் தகலியான்னு ஆரம்பிக்கிறார். இவன் மூணு பேரும் திருமழிசை ஆழ்வாரை மீட் பண்ணியிருக்கா திருவல்லிக்கேணியில். இவன் நாலு பேர்